நியூஸ் 7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. நேற்றிரவு 4 ராமேஸ்வரம் மீனவர்கள் சென்ற படகில் ஒரு மீனவர் இளைஞர் பிரஜோன் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். மற்றொருவர் ஜெரோம் தற்பொழுது காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். மற்ற 2 மீனவர்கள் தப்பி வந்திருக்கிறார்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு மரணம். தொடர்ந்து மீனவர்கள் தினம் தினம் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக மீன்பிடிக்க செல்லும் பொழுதெல்லாம் உயிருக்கு உத்தரவாதமின்றி ஒன்று இயற்கை சவாலை தாண்டி அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான தொழிலை செய்ய வேண்டியிருக்கிறது. மற்றொன்று இலங்கை கடற்படை தொடர்ந்து இது போன்ற தாக்குதல்கள், அத்துமீறல்கள், சிறைப்பிடிப்பு அல்லது படகுகளை சிறைப்பிடித்துக் கொள்ளுதல் என்று தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு வார காலமாக தொடர்ந்து மீனவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையில் நேற்றிரவு ஒரு மீனவரை சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய ஒரு மீண்டும் பழைய கதை திரும்பி இருப்பதும் தற்பொழுது மீண்டும் ஒரு அச்சத்தையும் பதற்றத்தையும் மீனவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். மற்றொன்றாக கடல் எல்லை என்பது சர்வதேச கடல்சார் சொல்லக்கூடிய கடல் எல்லையானது எப்படியான பாதுகாப்புகளை கொண்டிருக்கிறது, இலங்கை கடற்படை எப்படி அவர்களுடைய நாட்டிற்கான பாதுகாப்பை முன்வைக்கிறதோ அப்படி என்றால் இந்திய கடல் எல்லையான கடற்படை எல்லை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இலங்கை கடற்படை தாக்கிதான் இந்திய மீனவர்களாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இறந்திருக்கிறார்களே தவிர இந்திய கடற்படை தாக்கி இலங்கை மீனவர்கள் இறந்ததாக இதுவரைக்கும் வரலாறு இல்லை. அதே போன்று அப்படி இலங்கை கடற்படை இலங்கை மீனவர்கள் இங்கு வரும்பொழுதெல்லாம் இந்திய மீனவர்களும் இந்திய கடற்படையும் அவர்களை பிடித்து விசாரணை செய்து அல்லது நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு அவர்களை விடுவித்ததாக மட்டுமே தான் இதுவரை சரித்திரம் இருந்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் வடக்கே இது போன்ற எல்லை மீறுதல் அல்லது இது போன்ற ஒரு மற்ற நாட்டினர் குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற நாடுகள் தாக்கும் பொழுது என்ன மாதிரியான நடவடிக்கை இந்திய அரசு எடுக்கிறது, தெற்கே இலங்கை மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது என்ற ஒப்பீடு பார்வையும் இந்த நேரத்தில் வந்துவிடுகிறது. இது அனைத்து குறித்தும் பத்திரிகையாளர் பிரியன் அவர்களுடன் நாம் விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். இந்த மீனவர் 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பழைய வரலாறு திரும்புது. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 மாவட்டங்கள், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களோட வாழ்வாதாரம் ஒரு 20 லட்சம் மீனவர்களோட வாழ்வாதாரம் தினசரி கேள்விக்குறியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக 2009 அந்த இலங்கை அந்த இனப்பிரச்சனைக்கு அந்த முள்ளிவாய்க்கால் போர் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதில் மாதிரி மீனவர்கள் மேலே ஒரு அட்டாக்லாம் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக பட் அதுக்கப்புறம் தான் ரொம்ப தீவிரமாக இந்த அட்டாக்லாம் ஆரம்பிச்சது. உதாரணமாக பார்த்திங்கன்னா 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு மே மாதத்தில், அதுக்கப்புறம் அக்டோபர் 3 மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா 16 தடவை அட்டாக் பண்ணாங்க ஆக்சுவலாக. அதில் ஒருவர் இறந்து போனார் அந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து பீரியாடிக்கலாக இது நடந்துகிட்டே இருக்குது. இப்போது டிசம்பர் மாதம் நடந்தது, ஜனவரி மாதம் நடந்தது, இப்போ பிப்ரவரி மாதம் நடந்தது. இது ஏதோ ஒரு கேலண்டரில் ஒரு என்கேஜ்மெண்ட்டை குறிப்பிட்டு அதுக்கேற்றபடி செய்கிற மாதிரி ஸ்ரீலங்கன் நேவி திட்டமிட்டே இது செய்கிறாங்க. ஒரு டெரரைஸ் பண்ணுறாங்க நம்ம ஃபிஷர்மேன், அவங்களோட வாழ்வாதாரத்தை முற்றிலும் அழிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை கையாளுறாங்கன்றது தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். செல்வம்பட்டு கிட்டத்தட்ட இதுவரையும் கிட்டத்தட்ட 115 கடிதங்கள் மத்திய அரசுக்கு தமிழக அரசால் எழுதப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 6-7 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 மீனவர்கள் பிடிக்கப்பட்டிருக்காங்க. அதில் 2500 மீனவர்கள் பிடிக்கப்பட்டு ஒரு மாதம் சிறையில் இருப்பாங்க, அப்புறம் விடுதலை பண்ணப்படுவாங்க. ஒரு 400 போட்டு கிட்டத்தட்ட பிடிச்சி வச்சுருக்காங்க. இன்றைக்கி லெவலில் 85 ஃபிஷர்மேனும் 128 போட்டும் ஸ்ரீலங்கா போட்டை பிடிச்சி வச்சுட்டு விடாதிருக்காங்க. 85 ஃபிஷர்மேன் ஸ்ரீலங்கன் ஜெயிலில் இருக்காங்க ஸ்ரீலங்காவில். இதை பற்றி பீரியாடிக்கலாக நம்ம சொன்னபோது இதுக்கான அந்த சீரியஸ்னஸ் இருக்குது பார்த்தீங்களா. மன்மோகன் சிங் யூபிஏ கவர்மெண்ட் இந்த காலத்தில் ஜெயலலிதா எழுதின கடிதங்கள் ரொம்ப கடுமையான கடிதங்கள். ஒவ்வொரு தடவையும் இந்த அட்டாக் வரும்போது ஜெயலலிதா ஷி ஹஸ் டேக்கன் இன் வெரி ஒரு ரிஜிடாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அதில் இதை நீங்கள் தடுத்தே தீரணும் அந்த மாதிரி. பட் அதுக்கப்புறம் மோடி வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதாவோட லெட்டரில் கூட அந்த அளவுக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி, ஒரு ரிஜிடிட்டி இருக்கிற மாதிரி நான் பார்க்கல. ப்ராபப்லி அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ரேப்போர்ட் காரணமாக அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் கடுமையெல்லாம் குறைச்சிருக்கலாம் அவங்க ஆக்சுவலாக. பட் இருந்தாலும் இந்த அட்டாக் தொடர்ந்து இருந்தது. ஸோ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவோட கவர்மெண்ட்டில் அவங்க உடம்பு சரியில்லை, அவங்க ஜெயிலுக்கு போனது எலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக இந்த விஷயங்களுக்கு ப்ரியாரிட்டி
கொடுக்கறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனால் லெட்டர் எழுதுறது மட்டும் தொடர்ந்து நடந்ததே தவிர அதற்கான சீரியஸ்னஸ் பார்லிமெண்ட்டில் வந்து வலியுறுத்துறது, எப்படி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி இந்த தடுக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதற்கான ஃபாலோ அப் ஆக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாலோ அப் ஆக்ஷனுக்கான அந்த முனைப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு போயிட்டு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கடமை மாதிரி, ஒரு அட்டாக் நடந்தால் ஒரு கடமை மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும், அது தேதியை மட்டும் மாற்றிக்கோங்க, நம்பர் ஆஃப் ஃபிஷர் மட்டும் மாற்றிக்கோங்க, அந்த லெட்டரில் போன லெட்டரில் என்ன எழுதிருக்கோமோ அதில் அந்த அது போட்டை மட்டும் மாற்றிக்கணும், நம்பர்ஸை மட்டும் மாற்றிக்கணும், லெட்டரை மட்டும் எழுதணுன்ற மாதிரியான எண்ணம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் வந்துடுத்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் அதை வாங்கி வச்சுட்டு ஃபைல் பண்ணிவிட்டு சும்மா இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம். உண்மையிலேயே இது வந்து ஒரு லட்சக்கணக்கான மீனவர்களோட வாழ்வாதார பிரச்சனை, அவங்க ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயந்து தான் வந்து தொழில் செய்கிறாங்க அப்படின்ற அந்த அந்த உணர்வுகள் வந்து இந்த 2 அரசுகள்கிட்டையும் வந்து குறைஞ்சி போச்சோன்றது தான் என்னோட பாயிண்ட். ஆக்சுவலாக வந்து அந்தளவுக்கு சீரியஸ்னஸ் இதில் இல்லையோ அப்படின்னு. இப்போ இன்றைக்கி ஒரு உயிர் போயிருக்கு ஆக்சுவலாக. இனிமேலாவது இந்த விஷயங்கள் இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்பப்போ இந்த பிரச்சனைகள் வருதோ அப்பப்போ லெட்டர் எழுதுறதோட மட்டும் நிறுத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து. அதுக்கப்புறம் அடுத்து தாண்டி ஃபர்தராக 2 நாட்டு மீனவர்கள் சந்தித்து பேசினது கொஞ்சம் ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் அதற்கப்புறம் அதில் எந்த விதமான ஃபாலோ அப் ஆக்ஷனும் இல்லை. ஸோ எங்கே ஏது பிரச்சனை, ஏன்னா உங்களுக்கு சர்வதேச லெவலில் வந்து இதில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து கச்சத்தீவை வந்து நம்ம தாரை வார்த்தது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இன்றைக்கி ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இங்கே ஆக்சுவலி. ஏன்னா அதை சுற்றி இருக்கிற அந்த அந்த இந்திய கடல் எல்லைக்கும் அந்த இலங்கை கடல் எல்லைக்கும் நடுவில் இருக்க அந்த அந்த கச்சத்தீவு விஷயங்கள், அதை சுற்றி நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்க போகும்போது அது கிராஸ் பண்ணுறது வந்து சர்வ சகஜமான ஒரு விஷயந்தான். அதை வந்து இவங்க சீரியஸாக எடுத்துகிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து ஸ்ரீலங்கன் ஃபிஷர்மேன் வந்து இந்தியன் ஃபிஷர்மேனை அட்டாக் பண்ணுறது, அவங்களுடைய வலைகளை வந்து இது பண்ணுறது, நாசப்படுத்துறது, அப்புறம் வந்து போட்டை பிடிச்சின்னு போயிடுறது, அவங்கள 1 மாதம் 2 மாதம் சிறைய வைக்கிறது, அப்புறம் அவங்கள விடுறதுன்றது இது வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட இந்த 4 மாவட்டங்களில் இருக்கிற கடற்புறத்தே இருக்கிற அந்த மீனவர்களோட வாழ்வாதாரம்ன்றது ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து நிச்சயமாக வந்து இந்த ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆக்சுவலாக மோடி 2014. இப்போ கூட என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எங்களுக்கு நிரந்தர தீர்வு, இந்த ஒரு இப்போ வந்து பிரிட்ஜோவுக்கு வந்து நாளைக்கு வந்து இழப்பீடு கொடுக்கறது இதெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, உடலையே வாங்க அவர்கள் மறுக்கிறார்கள், எங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கண்டிப்பாக நிரந்தர இப்போ ஒரு உயிர் போன பிறகு அந்த உயிரை நம்மளால் மீட்டு கொண்டு முடியாது. அது நீங்கள் வந்து இப்போ 4 வருட காலமாக நீங்கள் தொடர்ந்து கடிதம் எழுதினீங்க, சீரியஸான அரசு மட்டத்தில் சீரியஸான என்ன முயற்சி எடுத்தீங்க நீங்கள்? 2009க்கு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் வாழ்வை செட்டில் பண்ணுறதுக்காக ஒரு மியூச்சுவலாக ஒரு நல்லிணக்கம் வரத்துன்றதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் பல விதமான விஷயங்களை தமிழர்கள் பகுதிகளை செஞ்சுருக்காங்க. ரயில் விடுறதாகட்டும், இந்த மாதிரி வீடுகள் கட்டி கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஈழத்தமிழர்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், அது யூபிஏ கவர்மெண்ட் காலத்திலேருந்தே எடுத்த முயற்சிகளோட இது தொடர்ச்சியாக அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே சமயம் இந்த தமிழ் ஃபிஷர்மேன் தாக்கப்படுறதுல வந்து தமிழ்நாட்டு ஃபிஷர் மீனவர்கள் தாக்கப்படுறதுல என்ன உறுதியான நடவடிக்கைகள் நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்தீங்க? ஆக்சுவலாக வந்து ஈவன் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இனிமேல் உங்கள் ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து நேவி வந்து எங்கள் தமிழ் சப்போஸ் அவங்க வந்து எல்லையை தாண்டி வந்துட்டாங்க நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களை எச்சரித்து நீங்கள் திருப்பி உங்கள் எல்லைக்குள்ளே அனுப்பலாமே தவிர உங்களுக்கு வந்து அவங்கள தாக்கக்கூடிய உரிமை யார் கொடுத்தது? அது வந்து ஏன்னா கடலில் வந்து நீங்கள் எல்லைகள் வைக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் கடினமான காரியம். மீனவர்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட சில சமயம் வந்து அவர்களை தாண்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். நம்ம அப்படி போகும்போது நீங்கள் அவங்கள அட்டாக் பண்ண வேண்டிய காரணம் என்ன? ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் உங்களோட இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி குஜராத் ஃபிஷர்மேனை வந்து பாகிஸ்தான்காரங்க பிடிச்சின்னு போகிறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரியான தாக்குதல் விஷயங்கள்லாம் அங்கே நடக்கிறதில்ல. அது இன்னும் வேடிக்கை பார்த்தீங்கன்னா, குஜராத் ஃபிஷர்மேனை பிடிச்சின்னு போனால் நம்ம செய்திகளெல்லாம் இந்தியன் ஃபிஷர்மேனை பிடிச்சின்னு போயிட்டாங்கன்னா வரும். இங்கே வந்து ஸ்ரீலங்கா விஷயத்தில் நேவி அட்டாக் பண்ணானா இங்கே வந்து இந்தியன் ஃபிஷர்மேன் தமிழ் ஃபிஷர்மேன் அட்டாக்னு தான் போடுவாங்க. அவன் இந்தியன் ஃபிஷர்மேனை கூட செய்திகள் யாரும் போடுறதில்ல. ஏன்னா அது வந்து தமிழர்கள்னு ஏதோ ஒதுக்கி வச்ச மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. குஜராத் ஃபிஷர்மேன் அவன் இந்தியன் ஃபிஷர்மேன், இங்கே வந்து ராமேஸ்வரத்துலன்னா அவன் தமிழர் ஃபிஷர்மேன் ஆயிடுறான். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரியான நிலைமை தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதுல கூட இருக்குது. ஆக்சுவலாக அதே நேரத்தில் வந்து அந்த இத்தாலி கடற்படை 2 பேர் வந்து இங்கே கேரள மீனவர்களை வந்து சுட்டபோது அவர்களுக்கு வந்து உடனடியாக ஒரு சர்வதேச சட்டம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து இப்போது அவர்கள் வந்து இருவரும் வந்து தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் அவர்கள் வந்து இந்தியாக்கே வராதியே இத்தாலியில இருக்காங்க, இத்தாலியில தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு இம்யூனிட்டி கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு. குறைந்தபட்சம் தண்டனை அப்படிங்கிற ஒன்றாவது பேசப்பட்டது. இங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இது தொடர் கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அந்த இத்தாலி கடற்படை மீது என்ன வழக்கு தொடக்கப்பட்டது, எப்படி விசாரணை நடைபெற்றது, அப்படியான ஒரு வழக்கு தொடரல் விசாரணை தண்டனை அப்படிங்கிறது ஏன் இங்க இலங்கை கடற்படை கிட்ட மட்டும் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி. நிச்சயமா, அதாவது இலங்கையை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு
சாஃப்ட் ஸ்டாண்டில் தான் நம்ம போயிட்டுருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து ஒரு தேவையான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. வந்து ஒரு அந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து நமக்கு அவங்களோட தயவோ இல்லை தயவுன்னு சொல்ல முடியாது, அவங்க பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுன்ற முறையில் வந்து ஒரு நல்லிணக்கமான ஒரு விஷயத்தை வந்து கையாள விரும்புகிறாங்க. ஏன்னா பல விதங்களில் வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கான தொடர்புகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் ஸ்ரீலங்கன் ஆர்மி வந்து இங்கே ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிறதுனால வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எதிர்ப்பு கிளம்பிய பிறகு தான் அவங்க வந்து வித்ட்ரா பண்ணாங்க. பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட இம்போர்ட்டில் வந்து 60% இந்தியாவிலேருந்து தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் உள்ள ஒரு நீங்கள் போத் அரசாங்க மட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா சரி, வர்த்தக அளவுலையும் பார்த்தீங்கன்னா சரி, இது வந்து ரொம்ப பாண்ட் வந்து ரொம்ப நெருங்கின ஒரு அளவில் இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் எல்லா பகுதிகளிலையும் வந்து இந்தியா தன்னோட விரோதத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு ஸ்ரீலங்காவை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு நல்லிணக்கத்தோடு வச்சுக்கிற அந்த முயற்சியில் தமிழ் மீனவர்கள் நலன் வந்து பலியாக்கப்படுகிறீங்க. நம்ம தொடர்ந்து நீங்கள் இந்த எப்பெல்லாம் இந்த மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு அளவுக்கு அல்லது வந்து மீனவர்கள் இறப்பது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னா அந்த கிராஃபில் இதற்கு முன்பு 2011 நீங்கள் சொன்னீங்கல்ல கடைசியாக, அப்போ வந்து இந்தியா இலங்கை உலகக்கோப்பை போட்டியில் இலங்கை வந்து தோல்வியை தழுவும் போது மீனவர்களை சுட்டுக்கொள்கிறாங்க. இல்லை அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது தொடர்ந்து இந்த ஐநாவில் வந்து இலங்கை போர் தொடர்பான தீர்மானங்கள் கொண்டு வருவது, அங்கே நீதி விசாரணை கேட்பது, 2009 உச்சக்கட்ட போர், இப்படி இந்தியா இலங்கை வெளியுறவு கொள்கை உறவு சம்பந்தமான சம்பவங்கள் எல்லாம் வரும்பொழுது எல்லாமே இந்த மீனவர்கள் சுட்டுக்கொள்றதுங்கிறதும் தொடர் கதையாக நடக்கிறத உங்களால் பார்த்துருக்க முடியும் அந்த வரலாறுல. இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? உண்மைதான், நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். அதாவது 2012 இப்போ கூட ஐநா மனித உரிமை கவுன்சிலில் 2012-13 அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் யூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அந்த கூட்டங்கள் நடக்கும்பொழுது அமெரிக்கா வந்து சர்வதேச விசாரணை பாரபட்சமற்ற ஒரு நடுநிலை விசாரணை வேணும்னு அவங்க தான் கொண்டு வந்து அதை வலியுறுத்தி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த சமயங்களில் வந்து இது நடந்தது. அதாவது இது 2011 நடந்துட்டு இருக்குது. 2009 அப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டுருக்குன்றது தான் உண்மை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு நேவிக்கு என்னென்னா வந்து இனிமேல் அந்த கடல் பகுதியில் தங்களை யாரும் கேள்வி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. எல்டிடியோட முடிவுக்கு அப்புறம் வந்து தான் வந்து அந்த பகுதியோட ஒரு ஏகபோகம் தங்கள் ஆளுகைக்கு உட்பட்டு தான் இருக்குது. தன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது. தாங்கள் எந்த விதமான ஒரு அட்டகாசத்தையும் மணியாயத்தையும் செய்யலான்ற ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்துடுது அந்த ஸ்ரீலங்கன் நேவிக்கு 2009 அந்த போஸ்ட் வார் பீரியடில் அவங்களுக்கு வந்துடுது. அப்புறம் பார்த்திங்கன்னா யூஎனில் இந்த விஷயங்கள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா 2014 வந்து இந்தியா வந்து அந்த யூஎன் இதுலேயே பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை அவங்க ஆக்சுவலாக வந்து. அப்புறம் 2015 பார்த்திங்கன்னா வந்து யூஎன் அந்த மனித உரிமை கமிஷன் ரொம்ப தெளிவாக வந்து அங்கே ஸ்ரீலங்காவில் எந்த அளவுக்கு போர்க்குற்றங்கள் நடந்திருக்குன்னு பகிரங்கமான ஒரு அறிக்கை அந்த 2015 இந்த எல்லா சமயங்களையும் பார்த்திங்கன்னா இந்த அட்டாக் ஆன் நம்ம தமிழ் ஃபிஷர்மேன் எஸ்பெஷலி அந்த யூஎன் அந்த மனித உரிமை அந்த கூட்டம் ஜெனோவால் நடக்கும்பொழுது இதெல்லாம் இன்வேரியபிளி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ எஸ்பெஷலி நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான விஷயம். இப்போ இந்த ஸ்ரீலங்கா வந்து கடந்த 2015 என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதை அவங்க செய்யவே இல்லை. இப்போ யூஎன் மனித உரிமை கமிஷனில் மார்ச் 22 அன்றைக்கி விவாதத்துக்கு வரப்போகிறது. அவங்க வந்து இந்த ஃபர்தராக ஒரு என்ன ப்ராமிஸ் பண்ணது செய்யாதனால எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் கேட்க போகிறாங்க அவங்க. ஸோ இந்த கட்டத்தில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து இந்தியா தெரிவிக்கணுன்ற ஒரு அழுத்தம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம அந்த மாதிரி எந்த விதமான எக்ஸ்டென்ஷனும் அலோவ் பண்ணக்கூடாது, தே ஹேவ் டு டேக் ஆக்ஷன்ற மாதிரி இந்தியா வந்து அழுத்தம் கொடுக்கணும். அந்த விஷயங்களில் நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து பல கட்சிகள் வந்து அதுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த இந்திய அரசாங்கத்துக்கு இந்த அழுத்தம் மேலும் மேலும் அதிகமாக இந்த சூழலில் இந்த விஷயத்தை டைவர்ட் பண்ணுற மாதிரி இந்த வந்து ஸ்ரீலங்கன் நேவி வந்து இப்போ இந்தியன் ஃபிஷர்மேன் அட்டாக்ல ஒருத்தன் இறந்து போயிருக்கான். ஸோ இது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று கிட்டத்தட்ட தொடர்புடைய ஒரு செய்தியாக கூட நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இது ஏதாவது ஒன்று பண்ணி அட்டென்ஷனை டைவர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ வந்து நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க வந்து இந்த ஃபிஷர்மேன் அவங்கள காப்பாற்றுறது, இந்த மாதிரி அவங்க வாழ்வாதாரம் அந்த மாதிரி பிரச்சனைகளில் போகும்போது இந்த விஷயத்தை வந்து நம்ம இந்த மனித உரிமை மீறல்கள் அந்த போர்க்குற்றங்கள் விஷயத்தை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு இந்தியா சீரியஸாக அதை பற்றி கவனிக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட அவங்க கையாளுறாங்களோ இல்லையோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஆக்சுவலாக. வந்து அது உண்மையாக போயால ஒரு சந்தேகம் எழுறது அந்த வகையிலும் நாம் யோசிக்க கண்டிப்பாக யோசிக்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்பொழுது ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் மவுண்ட் ஆகிட்டுருக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயமாக வந்து அவங்க திசை திருப்பறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து நம்மளுடைய மீனவர்கள் பலியாக இருக்காங்க. அதான் வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ பாகிஸ்தான் அவங்களுடைய இராணுவம் வந்து நம்மளுடைய எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவ வீரர்களை சுட்டுக் கொள்வதுக்கும்
இங்க தென் பகுதியில கடைக்கோடி, இந்தியாவுடைய கடைக்கோடி பகுதியில மீனவர்களை இலங்கை கடற்படை சுட்டுக் கொள்வதற்கும் பெரிய பாரதூர வித்தியாசம் இல்லை. அதை இரு நாடுகளிடையே ஆன ஒரு இறையாண்மை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையா பார்த்து அதுக்கு உடனடியா இந்திய அரசு பதிலடி கொடுக்கறதுக்கும், இங்க இது ஏதோ ஒரு மாநில பிரச்சனையாக சுருக்கி பார்க்க, நீங்க குறிப்பிட்ட மாதிரி தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள்னு காயின் பண்றதுலயே இருக்கு. இதை ஏன் இது ஒரு நாட்டுடைய பிரச்சனையா இந்தியா இலங்கை இடையேயான வெளியுறவு கொள்கைன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க? இப்போ எல்லை பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அவங்க வெப்பன்ஸோடு இருக்காங்க. அவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுலையும் அவங்கள தடுக்கிற முயற்சியிலையும் அவங்க ஈடுவானா. இங்கே ஒரு அப்பாவி ஃபிஷர்மேன், அவன் வாழ்வாதாரத்தை தேடி கடலில் அலைஞ்சின்னு இருக்கிற ஒருத்தன், அவங்ககிட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, அவன் நிராயுதபாணியாக இருக்கான்றதான் ஃபேக்ட். ஆக்சுவலாக அப்படி இருக்கிற அவனை நீங்கள் சகலவிதமான ஆயுதங்களோட உங்கள் படகுல நீங்கள் அவனோட படகுல குதித்து அந்த வலைகளெல்லாம் தூக்கி போட்டு அவனையும் அடித்து அவனை சில சமயம் கூட்டின்னு போகிறீங்க, சில சமயம் திருப்பி காயப்படுத்தி நீங்கள் இப்படியே அமுச்சு விட்டுறீங்க. அப்படின்ற போது எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு நடுக்கடலில் அவன் இருக்கிற சூழலில் நிச்சயமாக இன்ஃபேக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது. ஏன்னா இது ஒவ்வொரு மனிதனோட உயிரை காப்பாற்றுறதுல கவர்மெண்ட்டுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்ற மாதிரி, எஸ்பெஷலி ஒரு வாழ்வாதாரத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற ஒருத்தனோட லைஃப் இதை மாதிரியான ஒரு பெரிய ஒரு பேராபத்தில் சிக்கியிருக்குன்னா அவனை எப்படி நீங்கள் ஒரு நம்பிக்கையூட்டி அவனை தொடர்ந்து வாழறதுக்கான முயற்சிகளில் அந்த கவர்மெண்ட் என்ன செய்யும் ஆக்சுவலாக ஸோ அதற்கான முயற்சிகள் இந்த கவர்மெண்ட் நீங்கள் அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் கொடுக்கணும் இல்லையா. நீங்கள் எப்படி நம்பிக்கை ஊட்டுவீங்க? இன்றைக்கி கடலுக்கு கிளம்பி போகிறீங்க, நீங்கள் எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் திரும்பி வரீங்க. இயற்கையான ஆபத்துகள்ன்றது வேறு விஷயம், அதை தவிர்க்க முடியாத தொழிலில் ஆக்குபேஷனல் ஹசார்ட்னு நம்ம வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி அட்டாக் பண்ணுற இந்த மாதிரியான விஷயங்களில் இவன் கிளம்புறவன் கரையை விட்டு கடலுக்கு கிளம்புறவன், வாழ்வாதாரத்தை தேடி கிளம்புறவன் திரும்பி சேஃபாக திருப்பி எப்படி வருவான் அப்படின்னு எந்த நம்பிக்கையோடு கடலுக்கு பயணம் போக முடியும் அவனால். ஸோ அதனால் பார்க்கும்பொழுது அந்த நம்பிக்கையை ஊட்ட வேண்டிய அரசுகள், அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி, அதை ஒரு அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய இந்த அரசுகள் ஏதோ ஒரு கடமைக்காக இந்த விஷயங்களை டீல் பண்ணுற மாதிரியான ஒரு போகிற போக்கில் இதுவும் ஒரு செய்தி, இன்றைக்கி இது ஒரு செய்தி, இதுக்கு ஒரு கடிதம் எழுதணும், இது ஒரு பியூரோக்ராட்டிக் ஒரு அரசாங்க அலுவல் மாதிரி இதை டீல் பண்ணக்கூடாது. இதில் எமோஷன்ஸ் கலந்துருக்கு, மனித உயிர்கள் அங்கே பணைய வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணுமே தவிர இது ஒரு ரொட்டீனான ஒரு அஃபிஷியல் விஷயன்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எந்த விதமான தீர்வும் வராது. இது தொடர்ந்து தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் உரிய எமோஷன்ஸ் அட்டாச் பண்ணணும். இதுக்கு உரிய அந்த உயிர் இதில் பணைய வைக்கப்பட்டிருக்கு நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் இதை கையாண்டிங்கன்னா நிச்சயமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஹை லெவல் டெலிகேஷனை ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி எந்த இடத்துல பிரச்சனை வருது, நடுக்கடலில் எப்படி நீங்கள் உங்கள் ஆர்மியை ரெஸ்ட்ரெயின் பண்ண முடியும், நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு மீனவன் எல்லையை தாண்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வச்சு அவனை அட்டாக் பண்ணுறதுக்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது ஆக்சுவலாக? கண்டிப்பாக அதை மத்திய அரசு இப்போது என்ன செய்ய வேண்டும்? தமிழக அரசு மத்திய அரசுக்கு இந்த குறிப்பாக இந்த மீனவருடைய இன்றைக்கு இறந்து போயிருக்கிற இந்த மீனவருடைய பிரச்சனைக்கு என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற தவறான ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம். அந்த கச்சத்தீவை நம்ம கொடுத்தது மகா தவறு. ஆக்சுவலாக அது 74, 75, 76 காலத்தில் இந்திரா காந்தி சர்வாதிகாரம் பொருந்தி எமர்ஜென்சி காலகட்டத்தில் இங்கே யாரும் கேள்வி கேட்க முடியாத லெவலில் இருந்தபோது நடந்து போன ஒரு விஷயமாக தான் நான் அதை பார்க்குறேன். அதில் சில பேர் அரசியல் அட்டாச் பண்ணுறாங்க, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. இந்த எமர்ஜென்சி காலகட்டத்தில் அந்த 74, 75, 76 காலகட்டத்தில் இந்திரா காந்தி ஸ்வரன் சிங் வெளியுறவுத்துறை மந்திரியாக இருந்தபோது நடந்த விஷயங்கள் இது. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து குரல் கொடுக்கறதுக்கு ஒரு சரியான இது இல்லை. ஏன்னா அவசர நிலை காலகட்டம், நம்ம அடிப்படை உரிமைகளே பாதிக்கப்பட்ட ஒரு லெவலில் தான் நம்ம இருந்தோம். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம், அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்தது அது இன்னும் மீட்கவே முடியாத லெவலில் தான் இருக்கும். அதை நம்ம மீட்கிறதுக்கான முயற்சிகளில் ஒரு பக்கம் இறங்கணும். ஆக்சுவலாக அந்த தீவு நமக்கு சொந்தமானது, புராதனமாக பார்த்தீங்கன்னா கூட அது இந்தியாவோட ராமநாதபுரம் ராஜாவோட சொந்த ஒரு தீவாக இருந்ததுன்னா அப்படி தான் நம்ம பார்க்கணும். அதை மீட்கிறதுக்கான ஒரு முயற்சிகள், அது நம்ம கைவசம் மீண்டும் வந்ததுன்னா ஓரளவுக்கு நம்ம மீனவர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சுதந்திரமாக அந்த பகுதியில் கடல் பகுதியில் மீன் பிடிக்கலாம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சமயத்தில் நிச்சயமாக இதை ஒரு லெட்டர் இதோடு விட்டுறக்கூடாது. தமிழ்நாடு கவர்மெண்ட் இமீடியட்டாக முதல்வர் தலைமையில் ஒரு சர்வகட்சி குழு இமீடியட்டாக பிரதமரை சந்திக்கணும். ஆக்சுவலாக பிரதமரை சந்தித்து இந்த விஷயத்துக்கு இந்த சம்பவம் தான் இறுதி சம்பவமாக இருக்கணும். ஸ்ரீலங்கன் ஆர்மியோட அட்டாக் இதுதான் இறுதியாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு சர்வகட்சி குழுவோட, அப்கோர்ஸ் ஜெயலலிதா காலத்தில் அவங்க சர்வகட்சியை பற்றி என்றைக்கும் யோசிச்சது கிடையாது. ஒருவேளை எடப்பாடி நிச்சயமாக இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு ரீதிங்க் பண்ணி சர்வகட்சி தமிழ்நாட்டோட ஒரு ஒட்டுமொத்த உணர்வை பிரதிபலிக்கிற மாதிரி இங்கே இருக்கிற சர்வகட்சி குழுவை இமீடியட்டாக அழைச்சின்னு போயிட்டு பிரதமரை சந்தித்து இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது, ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்கிற படகுகளை கொடுக்கணும், ஏற்கனவே பிடிச்சி வச்சிருக்கிற மீனவர்களை விடுவிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் ஒரு உயிர் கூட மீனவர்கள் கூட நாங்கள் இழக்க விரும்பலை
அதற்கான எல்லா நடவடிக்கைகளும் நீங்கள் வந்து உங்கள் அந்த அம்பாசிடர் லெவலில் நீங்கள் எடுங்க, இல்லை உங்கள் டிப்ளமேட்டிக் சேனல்ஸில் நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து இமீடியட்டாக வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பல விதங்களில் வந்து நீங்கள் மத்திய அரசு வந்து ப்ரெஷர் பண்ணலாம். நீங்கள் இங்கே இருக்கிற கட்சிகள் வந்து பல ஜனநாயகத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அல்லது ஒரு கோரிக்கையை வலியுறுத்துறதுக்கு பலவிதமான ஆயுதங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்பொழுது மத்திய அரசு இது சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக செயல்படுறதுக்கான அவங்கள நீங்கள் இன்னும் ப்ரொவோக் பண்ணி கொஞ்சம் துரிதமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இங்கே இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த உயிர் போனதை வந்து இதான் இறுதியாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கணும். இமீடியட்டாக மத்திய அரசோட அட்டென்ஷனை இன்வைட் பண்ணுற மாதிரி சர்வ கட்சி குழு கூட்டின்னு போயிட்டு பிரதமர் சந்தித்து இது ஒரு நேஷனல் லெவலில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக வந்து இதற்கான பேச்சுவார்த்தைகளோ இதற்கான அந்த ஒரு மடஸ் ஆப்பரண்டி என்ன, எப்படி தடுக்கிறது, எதிர்காலத்தில் எப்படி தடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை உடனே கையாளணுன்றது எல்லாரும் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை இதுவாக தான் இருக்க முடியும். ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக ஒரு உயிர் பறி கொடுத்திருக்கிறோம், இதோடு முடிந்துவிட வேண்டும், நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கையை வைத்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இந்தியா இலங்கைக்கு இடையேயான அந்த வெளியுறவு கொள்கையில் ஆரம்பித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.